ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 13, ஓவி 46. அவர் மனதிலே தோன்றும் போதெல்லாம் பல துன்ப தொடர் அழைப்புகளை அனுப்புவார். தன் நாமத்தை தியானிக்கச் செய்து நாராயணா ஓடி வரவும் என்று சொல்ல வைப்பார். விளக்கம். பின்னர் தெய்வங்கள் விரும்பும் போது அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளினுடைய வரிசைகளை உருவாக்குகின்றார்கள். தெய்வத்தை நினைத்து, கடவுளே இப்போது ஓடிவா, இந்த சிக்கலில் இருந்து என்னை காப்பாற்று என்று நாம் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். அல்லது அவர்கள் இப்படி சொல்ல வைக்கின்றார்கள். பீமாஜி பாட்டீலினுடைய கெஞ்சல் அழைப்பை கேட்டதும் இறைவனுடைய இதயத்திலே இரக்கம் எழுந்தது. பீமாஜி திடீரென்று ஸ்ரீ நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு ஒரு கடிதம் எழுத தோன்றினார். யாராலும் செய்ய முடியாததை நானா நிச்சயம் செய்வார் என்று பலமான நம்பிக்கை பீமாஜியினுடைய மனதிலே எழுந்தது. நானா சாஹேப் சாந்தோர்கர் மீது பீமாஜியினுடைய இந்த வலுவான நம்பிக்கை நோயை குணப்படுத்துவதற்கான நல்ல சகுனமாக நிரூபிக்கப்பட்டது. பீமாஜி நானா சாஹிப்பிற்கு ஒரு விரிவான கடிதம் எழுதினார். நானா சாஹேப்பை அவரது வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்திலே நினைவு கூர்ந்து இந்த சம்பவம் காரணமாக அமைந்தது. மகான்களினுடைய ஒப்பற்ற பணி இதுவே. அவரே சில நேரங்களிலே உத்வேகம் தருகின்றார். விதியின்படி சுகபோகங்களுக்கு கால சுழற்சி உண்டு. ஆனால் அதன் உருவாக்கம் தெய்வீக திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்றது. அதற்கு தனிமையான காரணங்களையும் உணர்ச்சிகளையும் சேர்ப்பது அல்லது பயனற்ற தொடர்புகளை ஏற்படுத்த முயற்சிப்பது வீண் டம்பமாகும். நம்முடைய வாழ்விலே எந்த நல்ல மற்றும் கெட்ட நிகழ்வுகள் வந்தாலும் அதை தெய்வீக சக்தியினுடைய கட்டளையால் மட்டுமே வருகின்றது. நம்முடைய வாழ்விலே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் படைத்தவர் எல்லாம் வல்ல இறைவன் மட்டுமே. அவர் மீட்பர் மற்றும் கொலையாளி. காரியங்களை செய்பவரும் செய்து முடிப்பவரும் பரமபிதாவாகிய கடவுள். பீமாஜி சாந்தோர்கருக்கு ஒரு கடிதம் எழுதினார். மருந்துகள் போன்ற அனைத்து வைத்தியங்களாலும் நான் சோர்வடைகின்றேன். நான் வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து விட்டேன். போதும், இப்போது இந்த இன்பங்களில் இருந்து விரைவாக விடுபடுங்கள். ஏனென்றால் அவைகளால் உலகம் முழுவதும் சோகமாக தெரிகின்றது. நான் இந்த நோயை குணப்படுத்த முடியாது. மருத்துவர்களும் ஹக்கீம்களும் இதை செய்திருக்கின்றார்கள். இப்போது நான் வாழ உங்களை ஒருமுறை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள் என்றார். உங்களை சந்திக்க எனக்கு மிகுந்த ஆசை. பீமாஜியினுடைய கடிதத்தை படித்ததும் நானாவினுடைய உள்ளம் உருகியது. பீமாஜி போன்ற ஒரு நல்ல மனிதரின் வாழ்விலே தீராத நோயை கண்டு நானாவினுடைய மனம் கலங்கியது. நானா கடிதத்திற்கு பதில் அனுப்பி பீமாஜியிடம், இப்போது இதற்கு ஒரே தீர்வு இருக்கின்றது. நீங்கள் ஷீரடிக்கு சென்று சாயி மகதியினுடைய பாதங்களிலே சரணடையுங்கள். சாய் மகாராஜ் நம்முடைய தாய், அவர் நமது தந்தை. வேறு தீர்வு இல்லை. அவரை தவிர சாய் நாராயணன் நமது இரக்கம் மற்றும் அன்பான தாய். சாய் மாதா இல்லாமல் வேறு யார் நல்லது மற்றும் செழிப்பு மற்றும் நலன்களை செய்வார்? சாயி ஸ்ரீயை ஒரே ஒரு தரிசனத்தால் அசாத்திய தீராத வியாதிகள் கூட குணமாகும் போது இந்த சளி சம்பந்தமான பிரச்சனைகள் எந்த விருப்பமும் மனதில் கொள்ளாமல் சாய்நாதருடைய பாதங்களிலே தஞ்சமடையுங்கள்.
அதை செய்யுங்கள், அவரிடம் எதை கேட்டாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட விரதத்தை கடைபிடித்தார். இது சாயினுடைய தீர்மானம். எனவே சீக்கிரம் ஷீரடிக்கு சென்று சாயியை தரிசனம் செய்ய தயாராகுங்கள். தனது வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிய ஆதரவற்ற பீமாஜிக்கு சாயிபாபாவை விரைவிலே தரிசிக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை இருந்தது. சாயி மகாராஜை தரிசனம் செய்துவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு என் வேதனையிலிருந்து விடுபடுவது எப்போதும் என்று அவர் கவலைப்பட்டார். கடிதம் கிடைத்ததும் பாட்டில் மயக்க நிலையில் விரைவாக தன் பொருட்களை கட்டிக்கொண்டு மறுநாள் காலை ஷீரடிக்கு செல்ல தயாரானார். அடுத்த நாளே அனைத்து குடும்ப உறுப்பினர்களிடமும் கிராமம் பீமாஜி பாட்டிலை ஏற்றிச் சென்ற மாட்டு வண்டியும் மஸ்ஜித் மாயினுடைய சதுக்கத்திலே நிறுத்தி 4 பேர் பீமாஜியை கைகளிலே தூக்கி கொண்டு பாபாவை விரைவில் தரிசிப்பதற்காக அவர்கள் மசூதியினுடைய படிகளிலே ஏறினார்கள். அவருடன் நானா சாஹிப் சாந்தோர்கரும் வந்தார். மாதவராவ் ஆகியோர் உடன் இருந்தனர். மாதவராவோடு இருந்தபோது பாபாவின் தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் எளிதாக செய்யப்பட்டன. மாதவராவினால் பாபாவினுடைய தரிசனத்துக்கு அவருடைய ஆசைகளை பெறுவதற்குமான பாதை எளிதிலே திறக்கப்பட்டது. இதை அனைவரும் அறிந்திருந்தனர். பீமாஜியை மஸ்ஜித் மாய்க்கு இப்படி ஒரு நிலையிலே கொண்டு வருவதை பார்த்து பாபா ஷாமாவிடம், ஷாமா, இன்னும் எத்தனை திருடர்களை கொண்டு வந்து என்னுடைய உடம்பிலே போடப் போகின்றாய்? நீ இப்படி செய்வது சரியா என்றார். ஏனெனில் பாபா மறைமொழியாக இந்த சூழலிலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். இந்த ஓவியிலே பீமாஜியை பாபா திருடன் என்று சொல்லாமல் அவரது உயிரை பறிக்க வந்த குணப்படுத்தக்கூடிய நோய்க்கு திருடன் பட்டம் கொடுத்தார். பின்னர் பீமாஜி சாயினுடைய பாதத்திலே தலை வைத்து பிரார்த்தனை செய்தார். அவர்கள் மீது கருணை காட்ட சோகமான குரலிலே பிரார்த்தனை செய்தார். ஏ கருணை கடலே, இந்த அனாதையான என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பரிதாப குரலிலே பேசினார். இப்படி பாழடைந்த நிலையிலே பாட்டிலை பார்த்த பாபாவின் உள்ளம் இரக்கத்தால் நிறைந்தது. பாபா அவன் மீது பரிதாபப்பட்டார். சாயினுடைய ஒரே ஒரு கருணை பார்வை பீமாஜியினுடைய துயரத்தை நீக்கியது. பாட்டிலினுடைய மனநிலையும் அமைதியானது. குறிப்பு: நீங்கள் மருத்துவரில் தனித்துவமான மருத்துவர். உங்களை விட சிறந்தவர் இந்த உலகிலே எவரும் இல்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज